வணக்கம் நண்பர்களே, வெற்றியாளர்கள் பற்றிய 3வது வீடியோ இங்கே பார்க்குறோம். 3வது வீடியோவில் யார் இருக்கான்னா ஐபிஎஸ் கிளர்க்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஐபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட். ஸோ நம்ம இந்த கிளர்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன மார்ஜினான வேகன்சி தான் இருந்துச்சு. வேகன்சி இப்படி குறைச்சிட்டானே அப்படின்னு ரொம்ப சோகத்தில் பாதி பேர் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத ஆரம்பித்தோம். ஆனால் நாளடைவில் அது என்னாச்சு, வேகன்சி பயங்கரமாக கூடிருச்சு. பயங்கரமானு சொல்ல முடியாது, ஒரு 600 பக்கத்தில் ஒரு வேகன்சி கூடிருச்சு. ஸோ நம்மளோட வெற்றியாளர்கள் 80+, 78+ இருக்கு. ஸோ இப்போ 80+-ஐ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ 80 கிளர்க்கு, 75 பிஓ, 70 எஸ்ஓ அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது. 45 எஸ்ஓ, 41 எஸ்பிஐ பிஓ அப்படின்னா இந்த ஆண்டுகள் மட்டும் அரௌண்ட் ஒரு 300 பேருக்கு மேலே வேலை போகிறாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ், ஐடிபிஐ ஜாம், இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆண்டுகள் மற்றும் 350 பேருக்கு மேலே அச்சீவ் அடைஞ்சிருக்காங்க. இதை நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்ககிட்ட சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்ட் பண்ணால் ஒரு கிளர்க்கு வேலையாச்சும் கிடச்சிடாதா, ஒரு கிளர்க்கு வேலை கிடச்சா கூட சூப்பராக இருக்கும், ஒரு பேங்க் வேலையில் ஒரு கிளர்க்காக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிகின் பண்ணும்போது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா ஒரு சிம்பிளிஃபிகேஷனே வரமாட்டேங்க, ஒரு ரீசனிங் கூட வரமாட்டேங்க, இங்கிலீஷ் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கூட போட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான இடத்துலேருந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, பிகின் பண்ணும்போது நிறைய வெற்றியாளர்கள்லாம் பார்க்கும்போது பிஓ பாஸ் பண்ணிட்டாங்களே, நமக்கு கிளர்க் வேலை கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ நமக்கு இப்போ ஒரு கிளரிக்கல் வேலை கிடச்சிருக்கு. இந்த கிளரிக்கல் வேலைனா சாதாரண வேலை நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்மளோட சம்பளம் 40,000 to 45,000. நீங்கள் வென் யூ ஜாயின், புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய சம்பளமானது 40 முதல் 45,000 வரைக்கான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது விஷயம், ஐபிஎஸ் பிஓ எஸ்ஓ ரெண்டுமே ஆல் இண்டியா சேனல். தமிழ்நாட்டில் கிடைப்பது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, 50-50 சான்ஸ் இருக்குது, இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஐபிஎஸ் கிளர்க்கு கட்டாயமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்க போகிறோம். ஒரு சந்தோஷமான விஷயம். அதனைத் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பேங்கில் செலக்ட் ஆனவங்க உங்களோட ஹோம் டவுன்லேயே உங்களோட போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஹோம் சிக்காக இருப்பாங்க. ஐயோ நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல, நான் எப்படி நான் வெளியூரில் போய் இருக்கிறது, எனக்கு அம்மா கூட இருந்து பழகிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கிளர்க் வேலை ஒரு சூப்பரான வேலை. நிறைய பேர் ஐபிஎஸ் பிஓவும் கிளர்க்கும் சேர்த்து பாஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப சந்தோஷம், இரட்டிப்பு மகிழ்ச்சி. நிறைய பேர் எஸ்ஓவும் கிளர்க்கும் பாஸ் பண்ணிக்கிங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 வேலைகளும் சேர்த்து ஒரே நேரத்தில் அடித்தவங்க இருக்காங்க. அதே போல் ஸ்டேட் பேங்க் பாஸ் பண்ணவங்களும் இந்த ஐபிஎஸ் கிளர்க்கை பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போக முடியும். உங்களோட சாய்ஸ் பிஓவாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட விருப்பப்படி வேலைகள் சேருங்கள். கிளர்க்காக வெற்றி பெற்ற 80 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருமே பயங்கரமான டேலண்டட். இதில் இருக்கிறவங்க எல்லாருமே 2 வேலைகள் பிஓட ரிசல்ட்ஸில் இருக்கிறவங்க, அப்புறம் கிளர்க் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வெறித்தனமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி வெற்றி அடைந்தவர்கள் தான் இந்த நமது வெற்றியாளர்களாகிய ஐபிஎஸ் கிளர்க் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ இதனை தொடர்ந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்கும். ஏன்னா அடுத்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜூன் பக்கத்தில் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, பேங்க்கில் சேலரிக்கெலாம் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஒரு வேலையில் போய் கிளர்க் வேலை ஜாயின் பண்ணுறோம். முதல் மாதமே ஒரு 40-45 விலைக்கு சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலை. எங்கெல்லாம் நம்ம போஸ்டிங் போட்டாலும் நமக்கு என்ன பண்ணிடலாம், வாரத்துக்கு ஒரு முறையாவது, அதாவது மேக்ஸிமம் வீட்டிலேருந்து போகிற மாதிரி இருக்கும், சில வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு 6 மாதம் கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தது ப்ரொமோஷன் எழுதிக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, 2 ஆண்டுகளாக நான் பயங்கரமாக படித்தேன், எனக்கு கிளர்க் வேலை தான் கிடைக்குன்னு யோசிக்கூடாது. கிளர்க் வேலை என்பது சாதாரண வேலை கிடையாது. கிளர்க்குமே என்ன பண்ணலாம், ஒரு நாளில் சம்பளத்தில் சூப்பராக சொந்த ஊரில் இருந்துட்டு நல்ல வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமா திருப்பி ஆஃபீஸர் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் ஆஃபீஸர்னாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இங்கேயே கொஞ்ச நாள் சுற்றிக்கலாம் தமிழ்நாட்டில். ஸோ அதனால் நீங்கள் இதை நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுவும் ஒரு சிறந்த வேலை தான். எல்லோரும் வேலை கிடைக்காமல் இருக்காங்க. நமக்கு பேங்க்கில் கிளரிக்கில் ஒரு 45,000 சம்பளத்துக்கு சொந்த ஊரிலையோ சொந்த ஸ்டேட்லேயோ சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ கிடைக்க போகிற வேலை. அதனால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுங்கள். இதற்கான வெற்றி விழா 3 நாட்களும் வெகு சிறப்பாக வெகு விமர்த்தியாக கொண்டாட காத்திருக்கிறோம். தேதி பின்பு அறிவிக்கப்படும். வெற்றியாளர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா ஒரு வேலை கிடச்சிச்சு, நம்மளை கூப்பிட்றதுக்கு இன்னொரு 2 மாதம் டைம் இருக்குன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு கேக்கு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வேலை கிடச்சிட்டு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் காட்டிட்டு ஐபிஎஸ் ரிசல்ட்லாம் காட்டிட்டு ஸோ என்ஜாய் பண்ணலாம். எங்கெல்லாம் தலை காட்ட முடியாமல் இருந்தோம் அங்கெல்லாம் இப்போ நம்ம
தலை காட்டலாம். நான் வெற்றி அடைந்து விட்டேன், வேலை இல்லையா, வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்டவங்களாம் நான் வந்து வேலைக்கு செல்ல காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எல்லாரும் பட்டி தொட்டிக்கு தெரியும் மாதிரியான ஒரு வேலையை அடைஞ்சிருக்கிறீர்கள். ஒரு வெற்றி இலக்கை தேடி எடுத்திருக்கிறீங்க. எல்லாருமே வந்து பயங்கரமான லெஜண்ட்ஸு பேங்கிங் ஃபீல்டில். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இந்த வெற்றியாளர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது, நான் ஃபார்முலா இருக்கேன், அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா நீங்களும் தொடர்ந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. ஸோ வெற்றியாளர்கள் ரொம்ப இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுங்கள். ஏன்னா வந்தோன்னு டக்குன்னு அடுத்து கமிட்மெண்ட் ஆயிரு. ஏதோ ஒரு ஊரில் போஸ்டிங் போடுவாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம், அப்புறம் வேலை, குடும்பம், சம்பளம், அப்படியே லைஃப் ஏறும். ஸோ இந்த கேப் வந்து ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டங்கள். வேலை கிடைத்ததற்கும் வேலைகள் சேருவதற்கும் இடையில் உள்ள ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டங்கள் நல்லா கொண்டாடுங்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ரொம்ப நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற விஷயம், உங்கள் நண்பர்கள் நீங்கள் 4 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, ஒரு 3 பேர் சேர்ந்து படிச்சிருப்பீங்க, அதில் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை 4 பேரில் 2 பேர் கிடச்சிருக்கலாம், 2 பேருக்கு பார்டரில் போயிருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து தொடர்ந்தவங்க படிக்கிறதுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. ஃபினான்ஸ் ரீதியாக எழுப்ப முடியாட்டியும் பரவாயில்ல, உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். அதுதான் அவங்களுக்கு அடுத்தடுத்தவங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். நமக்கு வந்து 2 தூண் மாதிரி 2 பேர் இருந்தாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க, திடீர்னு அவங்க போயிட்டாங்க, அப்போ நம்ம யார் பின்னாடி போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ரூமில் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்க விடாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் பேக் சென்னையிலேருந்து ஐடியில் ரிசைன் பண்ணுற 4 பேர் மொத்தம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு வேலை கிடச்சிட்டு 2 பேர் வந்து கிடைக்கல. அப்போ அந்த 2 பேரும் வேலை கிடைச்ச 2 பேர் யாரும் இங்கே வெக்கேட் பண்ணியே போகல. அந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே உட்காந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக, ஏன்னா நான் சொல்லி தான் இங்கே வந்திருக்கா, நான் சொல்லி தான் வேலையை விட்டா, நான் சொல்லி தான் தூத்துக்குடிக்கு வந்தேன், அப்போ அவளை விட்டு நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்காத நபர்களுக்காக இவங்களும் வந்து உட்காந்து அவங்களுடைய ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து அவங்களையும் வெற்றி பெற வச்சுட்டாங்க. அப்போது நண்பர்களால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ தொடர்ந்து உங்கள் நண்பனை நேசியுங்கள். அவர் வெற்றிக்கு நீங்கள் போராட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவர் ஒரு ஃபீல் பண்ணுவார், அவர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், என்னடா அவன் கிடைச்சிட்டு நம்ம கிடைக்கல, என்ன படித்தாலும் கிடைக்க மாட்டேங்குன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். உங்ககிட்ட பேசாமல் கூட போவார். நீங்கள் போய் வாலண்டியராக பேசுங்க. அவர் கூட நினச்சிக்கலாம் நம்மளை விட்டு இப்படி வேலைக்கு போயிட்டு ஒரு கோவத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். நீங்கள் போய் பேசுங்க, நண்பன் உனக்காக நான் இருக்கேன், அவன் வெற்றிக்கு நான் போராடுறேன்னு சொல்லுங்கள். காசு கொடுத்து உதவுவது மட்டும் உதவி கிடையாது. உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுமே சிறந்த ஒரு உதவியாக இருக்கும். இது வந்து நான் வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்க கூட இருக்கிற நண்பர்களுக்காக நீங்களும் தொடர்ந்து உங்களோட பயணத்தை தொடருங்கள். அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், அதுதான் அவங்களோட உண்மையான சக்ஸஸ். 4 பேர் சேர்ந்து பாஸ் பண்ணுறோம், 4 பேருக்கு 2 பேர் வேலை கிடைச்சிடும், 2 பேர் வேலை கிடைக்கல, அவங்க வெற்றிக்காக நீங்கள் போராடணும். இதுதான் உங்களோட கண்டிப்பாக ஒரு முழு சக்ஸஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் கிடைக்காத நபர்கள், கிளர்க்கு வேலை கூட கிடைக்கல, பிஓ பெயிலாட்டேன், கிளர்க்கு பெயிலாட்டேன் அப்படிலாம் யோசிக்காது. எல்லா எக்ஸாமுமே இப்போ இருக்கிற எக்ஸாம் லெவலில் பயங்கர காம்படிஷன் இருக்கிறதுல எல்லா இதுவுமே வந்து கொஷின் பேப்பர் மாடரேட் லெவலாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஆகட்டும், எல்லாமே ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு கூட கிடைக்கலையே, இது கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வர வேண்டாம். நாளை வெற்றியாளர்கள் நம்ம தான். இது போன வருஷம் இவங்களும் பெயிலாக இருப்பாங்க, நிறைய பாடுபட்டுருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. லாஸ்ட் இயர் வெற்றியை வந்து மயிர் இலையில் என்ன விடலாம், தக்க விட்டுருக்கலாம், அல்லது பிள்ளைங்க கூட கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு பெறப்பட்ட எஃபர்ட் தான் இந்த வெற்றி. அதனால் நம்ம போடுற எஃபர்ட் இந்த ஆண்டு நமக்கு சக்ஸஸாக வரும். விஷ் ஆல் த பெஸ்ட் டு ஆல். மீண்டும் சந்திப்போம். நன்றி.